ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிதம்பரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட், துன்பம், துயரம், கவலை, வேதனை, வலி, எது வேணாலும் வச்சுக்கலாம். திரும்பி பாரு தினம் தினம், இருக்கு நூறு சுகம் சுகம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் மறந்துட்டு இப்போ இருக்கிற மக்கள் நினைச்சதை அடைய முடியலான்னு தற்கொலை, ப்ளஸ் டூவில் நினைச்ச மார்க் விளையாடினாலும் தற்கொலை, நம்மளை பற்றி தவறான நியூஸ் பப்ளிஷ் ஆனால் தற்கொலை, ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்ல தவறாக ஒரு வேர்டு ஸ்லிப்பாகி வெளியே வந்தால் அதை தாங்க முடியாமல் தற்கொலை. ஸோ எதுக்கு எடுத்தாலும் தற்கொலைன்னு போய்கிட்டே இருக்கு. ஸோ மனசில் எவ்வளோ பாரங்கள், எவ்வளோ வலிகள், வேதனைகள் இருந்தாலும் அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. தவறான முடிவுகள் எடுக்காதீங்க. அதே நேரத்தில் எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அதை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா யாருமே உங்களுக்கு ஆறுதல் கூட சொல்ல மாட்டாங்க. அது அவங்களுக்கு சாதகமாக தான் பயன்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தாய் தந்தையிட்ட போய் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை ஷேர் பண்ணுங்க. இப்ப இருக்க காலகட்டத்தில் தாய் தந்தையரை மட்டுமே நம்புங்க. ஏன்னா அவங்கள விட நமக்கு நன்மைகள் செய்யறதுக்கு வேற யாருமே கிடையாது. அடுத்தவனை ஏமாத்தி பிழைக்கிறவன், அடுத்தவன் வீட்டில் திருடி பிழைக்கிறவன், நம்பிக்கை துரோகம் பண்றவன், கூட இருந்தே குழி பறிக்கிறவன், அதிகார துஷ்பிரயோகம் பண்றவன், ஊழல் பண்றவன், இவங்கெல்லாம் நல்லபடியா வாழும்போது நமக்கு என்னங்க வந்துச்சு? வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு துன்பமும் துயரமும் வாழ்க்கையை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். வாழ்க்கை எந்த அளவுக்கு உங்களை நிராகரிக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாதை சரியா இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கும் பிளஸ் டூ எக்ஸாம் எழுத வரக்கூடிய மாணவ மாணவிகள் எவ்வளவு பேர் தன்னுடைய தாய் தந்தையரை பறிகொடுத்துட்டு வந்து அடுத்த கணமே வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட்னு சொல்லி அவங்க எக்ஸாம் எழுத வரக்கூடிய அந்த சூழல் நம்ம இன்னும் பார்க்கிறோம். ஸோ அவங்களுக்கு இல்லாத ஒரு கனமோ, ஒரு வலியோ, ஒரு வேதனையோ நம்ம வாழ்க்கையில ஏதாவது வரப்போதா? ஸோ அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனா வைங்க. வாழ்க்கையில நீங்க எப்பவுமே ஜெயிக்கலாம். ஸோ துன்பம் மனிதனுடைய மன வலிமையை மேம்படுத்த வந்த ஒரு லிஃப்ட், துன்பம் மனிதனுடைய வாழ்க்கையை செதுக்க வந்த சிற்பி. Thank you.